இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, இன்னைக்கு நாரதர் ஜெயந்தி அப்படிங்கிறது கொடுத்திருக்கா இல்லையா? ஆக இந்த நாரதர் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகத்துக்கு வரும்னு சொல்லி பார்த்தோம்னா, நாரதர் கலகம் நன்மையில் முடியும் அப்படின்னு சொல்லுவா. இது போக இந்த நாரதர்னாலே ஏதோ கலகக்காரன் என்கின்ற பெயரில் தான் நாம் அனைவருமே புரிந்து கொண்டிருப்போம். அதுவும் நாரதரை எப்படி பார்ப்போம் சொன்னா, அந்த கேரக்டரை பார்க்கும் பொழுதே ஏதோ ஒரு சிரிப்பு வரக்கூடிய ஒரு கேரக்டர் மாதிரி பார்த்து கொண்டிருக்கிறோம். இது முற்றிலும் ஒரு தவறான விஷயம். நாரதரை மகரிஷி அப்படின்னு தான் சொல்றார். அவரை குறித்த அந்த நாரத புராணம் 18 புராணங்களிலே நாரத புராணம் என்பது உண்டு. அதிலே 25,000 ஸ்லோகங்கள் என்பது உண்டு. அதிலே தெள்ளத் தெளிவாக கொடுத்திருக்கிறார்கள். நாரதர் என்பவரை திரிலோக சஞ்சாரி அப்படின்னு சொல்றார். 3 உலகங்களிலும் நினைத்த மாத்திரத்திலே சஞ்சரிக்கக்கூடிய ஒரு திறன் படைத்தவர், முற்றிலும் எல்லாவற்றையும் துறந்தவர். இது போக நாரதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவர்களுக்கும் சரி அசுரர்களுக்கும் சரி, இந்த தேவாசுரர்கள் இருவருக்குமே நண்பராக விளங்கியவர். அதாவது இவர் தேவர்களை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நாரதரை பார்த்தால் எந்த அசுரனுமே வெறுப்பதில்லை. நாரதர் வந்தா ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு சொல்ல போறார் அப்படிங்கிறது தான் எல்லோருமே புரிஞ்சுக்கிறா. ஆக இந்த இரு பெரும் துருவங்கள், தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஜென்ம விரோதம் என்பது எல்லோருக்கும் தெரியும். இவர்களுக்கு இடையே ஒரு பாலமாக இருந்தவரே இந்த நாரதர் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நாரதர் கலகம், நாரதர் வந்தாலே ஒரு கலகம் மூட்டிடுவார் அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறத வச்சுட்டு இருக்கா இல்லையா? இப்ப நம்ம ஆளுல கூட பார்த்தோம்னா, வந்தா நாரதர் வேலையை பண்ணிட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா யாராவது ஒருத்தர். நாரதர் வேலைன்னா ஏதோ கலகம் மூட்டிட்டு போயிட்டாரு, குடும்பத்துல ஏதோ குழப்பத்தை உண்டாக்கிட்டு போயிட்டாருங்கிற மாதிரி எல்லாம் இந்த நாரதர் அப்படிங்கிற அந்த பெயரை ஒரு தவறான பொருள் வரும்படியாக நாம் உபயோகித்துக் கொண்டிருக்கிறோம். நாரதர் எவ்வளவு பெரிய ஞானி தெரியுமா? முற்றிலும் அவர் மிகச்சிறந்த ஞானி அப்படின்னே சொல்றார். இந்த மாதிரி எல்லோரும் தன்னை கலகக்காரன் என்று சொல்வதை கேட்டு நாரதரே ஒரு முறை மனம் வருந்தினாராம். விளையாட்டாக ஒரு கதையினை சொல்வார்கள். அந்த கதையை நம்ம இப்ப பார்க்கலாம். ஒரு முறை பார்க்கும் பொழுது நாரதர் மிகவும் மன வருத்தத்திலே இருந்தாராம். அப்படியே அமர்ந்துட்டு யோசிச்சுட்டே இருந்தாராம். நம்ம எல்லாருக்கும் நல்லதுதானே பண்றோம், குறிப்பிட்ட நேரத்துல அந்த தகவலை கொண்டு போய் அவர்களிடம் சொல்றோம். ஆனால் இவர்கள் எல்லோரும் என்னை கலகக்காரன் என்று தவறாக சொல்கிறார்களேன்னு சொல்லிட்டு நாரதர் வருத்தமா உட்கார்ந்துட்டு இருந்தாராம். அப்பொழுது அங்கே சாட்சாத் லக்ஷ்மி தேவியானவர் வந்தாராம். லக்ஷ்மி தேவியானவர் என்னப்பா ஏன் இவ்வளவு வருத்தமா இருக்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நாரதர் தன்னுடைய மன குமுறலை அப்படியே தாயாரிடம் வெளிப்படுத்தினாராம். அதுக்கு தாயார் சொன்னாரா, நீ கிளம்பி போப்பா, நேரா ரிஷிகேஷுக்கு போ, ரிஷிகேஷ்ல போய் அங்க போய் கங்கையில ஸ்நானம் பண்ணு அப்படின்னு சொன்னாராம். உன்னுடைய மனக்கலக்கமானது நீங்கி விடும் அப்படின்னு சொன்ன உடனேயே, தாயார் சொன்ன உடனேயே அப்படியே பேச்சை தட்டாமல் நாரதரும் கிளம்பி வரார். ரிஷிகேஷத்துக்கு அந்த கங்கையில இறங்கி ஸ்நானம் பண்ணும் பொழுது, அந்த கங்கையிலே ஒரு வண்ணமயமான ஒரு மீனை பார்த்தாராம். ரொம்ப கலர்ஃபுல்லா அந்த மீன் கொஞ்சம் பெரிய மீனா இருந்தது. கண்ணை பறிக்கின்ற அளவிலே அதனுடைய உடம்பிலே ஒரே வண்ணமயமாக இருந்ததா. இதை பார்த்த உடனே நாரதருக்கே ஒரே ஆச்சரியம். அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அந்த மீனானது நாரதரை பார்த்து பேசியதாம். என்ன நாரதரே, சௌக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சாம். இவருக்கு இன்னும் மேலும் ஆச்சரியமா போயிடுச்சு. என்னடா ஒரு மீன் போய் நம்மளை பார்த்து பேசுதே அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் தன்னுடைய ஆச்சரியத்தை மறைத்து கொண்டு அப்படியே சொன்னாரா, இருக்கேன், ஏதோ இருக்கேன், சௌக்கியமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்டசி இருக்கு இல்லையா, யாராவது நம்மளை பார்த்து சௌக்கியமான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஹவ்வாயும் கேட்டா ஃபைன் தேங்க்யூ சொல்லிட்டு, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு திரும்பி கேட்போம் இல்லையா? ஹவ்வாயும் மறுபடியும் கேட்போம் இல்லையா? அதே மாதிரி நாரதரும் மறுபடியும் கேட்டாராம். நான் ஏதோ இருக்கேம்மா, நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனை பார்த்து கேட்டாராம். அந்த மீனும் அதே துணியிலேயே சொன்னதாம், ஏதோ இருக்க, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லித்தான். உடனே நாரதருக்கு ஒரே ஆச்சரியம். நீ ஏன் இப்படி சொல்ற? நீ ஒரு அதிசயத்தக்க ஒரு மீனாக இருக்கிறாய், வண்ணமயமாக ஜொலிக்கிறாய், யாருக்குமே இந்த பாக்கியம்ங்கிறது கிடைக்காது. அதுபோக இந்த கங்கை நதியிலேயே நீ எப்பொழுதும் சதா சர்வகாலமும் நீந்தி கொண்டிருக்கிறாய், உனக்கு என்ன குறை இருக்க முடியும்? அதுவும் யாரிடமும் இல்லாத திறன், பேசுகின்ற திறனானது உன்னிடத்திலே இருக்கிறதே, உனக்கு என்ன குறை இருக்க முடியும் சொல்லிட்டு அந்த மீனை பார்த்து கேட்டாராம் நாரதர். உடனே அந்த மீன் சொல்லித்தான், எனக்கு ஒரே தாகமா இருக்கு, என்னுடைய தாகமே அடங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றனே நாரதருக்கு கோபம் வந்ததாம். என்ன சொல்ற, எப்பயுமே நீ தண்ணிக்குள்ளேயே இருக்க, அதுவும் இந்த உலகத்தார் அனைவருடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய அந்த கங்காதேவி அவளுடைய மடியிலேயே தவழ்ந்து கொண்டிருக்கிறாய், அதுவும் அந்த கங்கையிலேயே எப்ப இருக்க, எப்ப பார்த்தாலும் உன்னை சுத்தி ஜலம்தான் இருக்கு, அதை குடிச்சுட்டே இருப்ப இல்லையா, நீ உனக்கு எப்படி தாகங்கிறது இருக்கோ, உனக்கு தாகமே இருக்காதே அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த மீன் பதிலுக்கு கேட்டுச்சா, அப்படித்தானே நீங்களும்
சதா சர்வகாலமும் அந்த நாராயணனையே உங்களுடைய மனதிலேயே சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு வாய் நிறைய சொல்லிட்டே இருக்கீர்கள் எப்ப பார்த்தாலும். உங்களுக்கு ஏன் இந்த மனக்கலக்கம்? நாராயணன் என்ன சொல்லியிருக்கார்? கடமையை செய், பலனை எதிர்பாராதேன்னு சொல்லிட்டாரு. எப்பொழுதும் சதா சர்வகாலம் நம்முடைய கடமையை மட்டுமே செய்து கொண்டிருக்க வேண்டுமே தவிர அதனால கிடைக்கக்கூடிய பெயர்களை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? அப்போ இப்படித்தான் அது கேட்டுச்சா? இப்போ நீங்க மட்டும் கவலையா இருக்கலாம், நான் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி பதிலுக்கு அந்த மீன் கேட்ட உடனேதான் இவருக்கு உரைத்ததாம். ஆகா, நாம் நாராயணனை மனதிலே எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருப்பராச்சே, நமக்கு என்னத்துக்காக இந்த கலக்கம்னு சொல்லிட்டு தெளிவடைந்தாராம் நாரதர். அவருடைய தெளிவை கண்ட உடனேயே அந்த மீனானது அப்படியே சாட்சாத் மகாவிஷ்ணுவாக உருமாறி நின்றதாம். அதனை கண்டு நாராயணா நாராயணா என்று நாரதர் வணங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கதையானது சொல்லப்படுகிறது. ஆக நாரதரை எப்படி தெரியுமா சொல்றார்? இந்த உலகத்தினுடைய முதல் செய்தியாளர் அப்படின்னே சொல்றார். இன்னைக்கு மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுட்டு இருக்கோம். எல்லாரும் பரபரப்பா நியூஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயம் நடந்தா உடனே அதை என்ன பண்றோம், வீடியோ எடுத்து டக்குன்னு எல்லாருக்கும் பரப்பி விடுறோம் இல்லையா? இந்த வேலையை அன்றைய தினத்திலேயே புராண காலத்திலேயே எல்லோரிடத்திலும் சென்று சேர்த்தவர் நாரதர். ஆக நான் எதுக்காக இந்த நேரத்துல சொல்றேன்னா, இந்த மீடியா பர்சன்ஸ் எல்லோருமே இன்றைய தேதியிலே நாரதரை வணங்க வேண்டியது. சரியான செய்தியை சரியான இடத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய திறன் என்பதை முதலாக இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தியவரே நாரதர் என்பவர்தான். இது போக நாரதர் தான் இந்த பாஞ்சராத்திர ஆகம்னு சொல்றா இல்லையா? இந்த வைஷ்ணவிசம் அப்படின்னு வரும்பொழுது அந்த பெருமாள் ஆலயங்களினுடைய அந்த விதிமுறைகள், இப்படித்தான் பூஜைகளை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த பாஞ்சராத்திர ஆகமத்தை எழுதியவரே நாரதர் தான் அப்படிங்கிற அந்த கருத்தும் உண்டு. ஆக இன்றைய தினம் எல்லோருமே நாரதரை வழிபட்டு நன்மையை அடைய வேண்டியது. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.